ரிதி, இந்தியாவில் இலக்கியவாதிகளுக்கு வழங்கப்படும் மிக உயரிய விருதான ஞானபீட விருது தேனி மாவட்டம் வடுகப்பட்டியைச் சேர்ந்த கவிஞர் வைரமுத்துவுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த 3வது எழுத்தாளர், முதல் கவிஞர் என்ற பெருமையை வைரமுத்து பெறுகிறார். 1975ஆம் ஆண்டு எழுத்தாளர் அகிலனுக்கு ஞானபீட விருது வழங்கப்பட்டது. அதன் பின்னர் 2002ஆம் ஆண்டு ஜெயகாந்தனுக்கு ஞானபீட விருது வழங்கப்பட்டது. அதன் பின்னர் தமிழ் கவிஞர் ஒருவருக்கு ஞானபீட விருது வழங்கப்படவில்லை என்ற எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையில் இப்போது கவிஞர் வைரமுத்துவுக்கு ஞானபீட விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 80களில் இது ஒரு பொன்மாலை பொழுது என்ற பாடலின் மூலமாக தமிழக மக்களின் கவனத்தை ஈர்த்த அவருடைய முதல் பாடலிலேயே அனைவரின் கவனத்தையும் ஈர்த்த கவிஞர் வைரமுத்து 7 முறை திரைப்பட பாடலாசிரியர்களுக்கான சிறந்த தேசிய விருதை பெற்றிருக்கிறார். இது தவிர பத்மஸ்ரீ, பத்மபூஷன், இது தவிர அவருடைய கள்ளிக்காட்டு இதிகாசம் என்ற நாவலுக்கு சாகித்ய அகாடமி விருதை பெற்றிருக்கிறார். அவருடைய கவிதைகள், கட்டுரைகள், புதினங்கள் மற்றும் திரைப்பட பாடல்கள் ஆகியவை இலக்கிய ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. கவிதை தொகுப்புகளில் வைகரை மேகங்கள், கவிராஜன் கதை, இந்த பூக்கள் விற்பனைக்கு அல்ல, எல்லா நதிகளிலும் எங்கள் ஓடங்கள் என்பது இலக்கிய ரசிகர்களிடையே மிகவும் வரவேற்பையும் ஆர்வத்தையும் ஊட்டிய அவருடைய கவிதை தொகுப்புகள். இதுவரை ஒரு கவிஞர்களுக்கு, தமிழ் கவிஞர்களுக்கு இந்த ஞானபீட விருது கிடைக்கவில்லை என்பது ஒரு பெரும் ஏக்கமாக இருந்த சூழ்நிலையில் கவிஞர் வைரமுத்துவிற்கு அந்த விருது வழங்கப்பட்டிருக்கிறது. இது தவிர அவரது விருது பெற்ற பாடல்கள் முதல் மரியாதை திரைப்படம், ரோஜா திரைப்படத்தில் சின்ன சின்ன ஆசை, இதே போல கருத்தம்மா திரைப்படம், சங்கமம் திரைப்படம், கன்னத்தில் முத்தமிட்டால் ஆகிய திரைப்படங்களும், தென்மேற்கு பருவக்காற்று, தர்மதுரை ஆகிய படங்களில் சிறந்த பாடல்களை எழுதியதற்காக 7 முறை தேசிய விருதை அவர் பெற்றிருக்கிறார். இது தவிர அவருடைய தன் வரலாறு மற்றும் அவருடைய கவிதை தொகுப்புகள், புதினங்கள், நாவல்கள் ஆகியவற்றில் மிகவும் பிரபலமான நாவல்களாக கவிதை தொகுப்புகளை தவிர அவருடைய புதினங்களில் இந்த கள்ளிக்காட்டு இதிகாசம் மற்றும் தண்ணீர் தேசம், கருவாச்சி காவியம், 3ஆம் உலகப் போர், ஒரு போர்க்களமும் 2 பூக்களும் ஆகியவை அவருடைய நாவல்களில் இலக்கிய ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை இலக்கிய வாசகர்களிடையே பெற்றவை. தமிழில் கவிஞருக்கு ஒரு ஞானபீட விருது வைரமுத்துவிற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அவருடைய பல்வேறு படைப்புகள், கவிதை, புதினம் மற்றும் அவருடைய தமிழாற்றுப்படை என்ற கட்டுரை தொகுப்பும் தமிழகம் முழுவதும் கவனத்தை ஈர்த்தது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் தமிழாற்றுப்படை என்று தமிழுக்கு பெரும்பங்களித்த கவிஞர்கள் கம்பர் முதல் பாரதி வரை பல்வேறு தரப்பினரை பற்றிய அவருடைய கட்டுரை வாசிப்புகளும் மிகுந்த கவனத்தை ஈர்த்த சூழ்நிலையில் வைரமுத்துவிற்கு 2025ஆம் ஆண்டுக்கான அந்த ஞானபீடம் விருது தேனி மாவட்டம் வடுகப்பட்டியில் பிறந்த கவிஞருக்கு இந்தியாவின் உயரிய நோபல் பரிசாக இலக்கியத்தில் கருதப்படக்கூடிய, அதற்கு ஈடாக கருதக்கூடிய ஞானபீட விருது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த விருது தனது வயதை குறைத்திருக்கிறது. இன்னும் புதிய பாய்ச்சலோடு எனது எழுத்துப்படியை நான் தொடங்குவேன் என்றும் வைரமுத்து அந்த மகிழ்ச்சியை அவர் தெரிவித்திருக்கிறார். தமிழ் கவிதைக்கு ஞானபீடம் இதுவரை இல்லை என்ற குறை என்னால் கழிந்தது என்றும் வைரமுத்து இந்த ஞானபீட விருது தொடர்பாக அவர் கருத்து தெரிவித்திருக்கிறார். மேலும் என்னை வளர்த்த இந்த தமிழ் சமூகத்திற்கும், மண்ணுக்கும், மக்களுக்கும் இந்த விருதை படைக்கிறேன் என்றும் ஞானபீட விருது பெற்ற வைரமுத்து தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருக்கிறார். ரிதி.